நம்ம பாலாஜி புக்ல பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 4.9ல எக்ஸாம்பிள் 17 பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 17 என்ன சொல்லிக்கிறோம்னா, கன்சிடர் roughly the region integration for அவன் குடுத்துட்டான். integral 0 to 1 and integral 0 to x f of x, y into dx dy ன்னு குடுத்துட்டான். சரி இடகண்ணு. Yes, sir. இதுக்கு என்ன பண்ண போறோம்? ரஃப் ஸ்கெட்ச்ங்கிட்டோம். அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னா டயகிராம், ரீஜியன் நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். டயகிராம் சொல்லி கொடுக்குறேன். புரியலையா? உடனே எனக்கு சொல்லிடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dy-ன்ட்டாங்க. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு dy-ன்ட்டாங்க. அப்ப இதனோட லிமிட் என்ன? y யோட லிமிட். இது ரெண்டு எதனோட லிமிட்? y யோட லிமிட். ஃபர்ஸ்ட் அத கண்டுபிடிச்சணும். இது வந்து y யோட லிமிட். அப்ப இது y யோட லிமிட் ஆட்டோமேட்டிக்கா இது என்னது? dx ங்கும்போது இது x யோட லிமிட். சரிங்களா? இது ரெண்டு என்னது? x யோட லிமிட். அவ கொடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்ன ஸ்ட்ரிப் கொடுத்துக்கறானா? வெர்டிகல் ஸ்ட்ரிப் கொடுத்துக்கறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் வெர்டிகல் தான் இருக்குது. அப்ப வெர்டிகல் ஸ்ட்ரிப் கொடுத்துக்கறான். சரிங்களா? அப்ப நம்ம எடுத்து முடியும் என்ன எழுத போறீங்க? y equal to 0 and y equal to x. And அடுத்த லைன் என்ன? x equal to 0 and x equal to 1. 1. இது எந்த டவுட் இல்ல இல்ல? இல்ல இது வரைக்கும் டவுட் இருக்குதாடாங்கண்ணே? இல்ல சார். அப்ப இதுக்கு என்ன பண்ண போறீங்க? கிராப் டிரா பண்ண போறோம். கிராப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிராப் டிரா பண்ண போறோம். சரிங்களா? அப்ப என்ன பண்ண போறீங்க? x y ஆக்சிஸ் எடுத்துக்கங்க. சரிங்களா? இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்க்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? டயகிராம் டிரா பண்ண போறோம். இப்போ y equal to 0ன்டா. y equal to 0 னா இது x ஆக்சிஸ். இதான் வந்து y equal to 0ங்கற பாயிண்ட். இதுல என்ன டவுட் இருக்குதாமா? சூப்பர், வெரி குட். அடுத்து என்னங்கறா? y equal to 1 0 க்கு போட்டா அடுத்து y equal to x. அந்த பாயிண்ட்க்கு என்ன மீனிங்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அது வந்து 45 டிகிரில பாசிங் த்ரூ ஆரிஜின் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகும். அத 45 டிகிரில போகும். சரிங்களா? எஸ் சார். இந்த லைனுக்கு பேர் என்னது? y equal to xங்கற லைன். இந்த லைனுக்கு என்னது? y equal to xங்கற லைன். அப்ப ரெண்டுக்குமே நம்ம டிரா பண்ணிட்டோமா? எஸ் சார். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றேன். இல்ல சார். போலாம் சார். அடுத்து என்ன? x equal to 0ன்டா. x equal to 0ங்கிறது என்னது? y ஆக்சிஸ். x equal to 0ங்கிறது என்ன? y ஆக்சிஸ். அடுத்து என்னதான்? x equal to 1ன்டா. 1 மீனிங் என்ன? xங்கற 1ங்கற பாயிண்ட் இங்க இருக்கும். அப்ப x equal to 1க்கு என்ன பண்ண போறோம்? அதுக்கு ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணனும். x equal to 1க்கு என்ன பண்ணுவோம்? அதுக்கு நேரா ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணனும். சரியாமா? எஸ் சார். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார். அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு dy கொடுத்துக்கறானே. வித் ரெஸ்பெக்ட் டு dy னா இது என்ன ஸ்ட்ரிப்னு சொல்லிக்கிறேன்? வெர்டிகல் ஸ்ட்ரிப். அப்ப இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப் டிரா பண்ணி காட்டிரோம். சரிங்களா? இந்த வெர்டிகல் ஸ்ட்ரிப் வந்து டிரா பண்ணி காட்டிரோம். இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் டயகிராம் அண்ட் ஒரிஜினல் ரீஜியன் இதுதான். சரிங்களா? புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? இந்த xனா வெர்டிகல், yனா ஹாரிசான்டல் இந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க சார். அது எனக்கு கரெக்ட்டா y னா வெர்டிகல்ல. y தான வெர்டிகல் நமக்கு. ஓகே சார். y னா வெர்டிகல். சரிங்களா? yங்கிறது y ஆக்சிஸ். y ஆக்சிஸ்னா வெர்டிகல் தானே? எஸ் சார். x ஆக்சிஸ் என்னது? ஹாரிசான்டல் தானே? எஸ் சார். அப்ப அவன் என்ன கொடுத்துக்கறானோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி பாருங்க. வித் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dy கொடுத்துக்கறான். அதனால இங்க என்ன பண்ணிக்கிறேன்? வெர்டிகல் ஸ்ட்ரிப் போட்டுக்கிறேன். அதே dx கொடுத்தனா ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப் போட்டுருப்பேன். சரிங்களா? அப்ப இந்த ஸ்ட்ரிப் கரெக்ட்டா போட்டுக்கணும். அப்ப இதுல இருந்து நீங்க இது பண்ணிக்கணும். அப்ப இந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கணும். இந்த பாயிண்ட் என்ன உனக்கு? இந்த பாயிண்ட் வந்து 0. சரிங்களா? அப்ப இங்க இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் என்னன்னு நமக்கு தெரியுமா? அப்ப x equal to 1 ன்னு கொடுத்துக்கறான். அப்ப x equal to 1 ன்னு போட்டா y equal to also என்ன கிடைக்கும்? 1 தான் வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் 1,1. சரியாமா? ஓகே சார். எப்படி கண்டுபிடிச்சா? இந்த x equal to 1ங்கற பாயிண்ட் இங்க அப்ளை பண்ணா 1 ன்னு கிடைக்கும். அப்ப இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுற ஏரியா பாத்தீங்கன்னா 1,1 ன்னு வரும். சரிங்களா? அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? 1 தான் இருக்கும். சரிங்களா கண்ணு? ஓகே சார். இதுதான் நம்மளுடைய எக்ஸாம்பிள் 17 ஓட ஐடியா. இதுல என்ன டவுட் இருக்குதா? டயகிராம் கிளியரா டிரா பண்ணிக்கோ. டயகிராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ நீங்க ஸ்ட்ரிப் டிரா பண்ண வரைக்கும் ஓகே சார். மறுபடியும் அதுக்கப்புறம் சொன்னதை மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். அந்த அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப் டிரா பண்ணிட்டா ஒண்ணுமே இல்லையே. அதுக்கப்புறம் ரீஜியன் என்னது? இந்த ஸ்ட்ரிப் டிரா பண்ணி இது ரீஜியன். அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறேன்? இந்த x equal to 1ங்கற பாயிண்ட் இங்க அப்ளை பண்ணா இது இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே சார். ஒண்ணும் இல்ல. x y கரெக்ட்டா? x 0 போட்டா y 0. xங்கிறது 1 கொடுத்துட்டான். y equal to என்ன? y equal to x தானே? அப்ப y equal to x னா x is also என்னது? y is also 1 ன்னு வரும். சரிங்களா? ஓகே சார். அவ்வளவுதான். அந்த பாயிண்ட் நீங்க இது டேபிள் மாதிரி போட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? எஸ் சார்.
சார் வேற என்ன டவுட் இருக்குது இதுல? இல்ல சார். வேற எதுவும் இல்ல சார். கிளியரா டிரா பண்ணிக்கோ. 4 டைம் பக்கமா போர்ட் எக்ஸாம் கேட்டுருக்காங்க. 4 டைம் மினிமம். நெறைய டைம்